ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. இன்னைக்கு என்ன ஒரு ருசியில் கோவக்காய் மசாலா கறி எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. இந்த மசாலா கறி ரைஸ், சப்பாத்தி, பிரியாணி எதில் சாப்பிட்டாலும் பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொப்பரை, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு. இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறுனதும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மசாலா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோவக்காயை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் பாதியாக கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கோவக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வேக விடலாம். பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. மசாலா கறிக்கு ஆயில் அதிகமாகவே தேவைப்படும். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் 4 கட் பண்ண பச்சை மிளகாய், கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடணும். டொமேட்டோஸ் நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1/2 டேபிள் ஸ்பூன் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணுத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலெலாம் நல்லா செப்பரேட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி இது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு இது நல்லா ஃப்ரை ஆகணும். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட், காரம் ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆயிலில் நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக குவிக்காக நம்ம இந்த ரெசிபியை பண்ணிடலாம். நான் சொன்ன குவான்டிட்டிஸ் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.